ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று 500 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கின மார்க்கெட் இன்னைக்கு வெறும் ஒரு 80 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஏறி முடிஞ்சிருக்கு. பெருசாக ஒரு ஏற்றம் இல்லை. ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்ததையும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாரு ட்ரம்ப்பு. இவங்க அக்கப்போரை தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். அருள்ராஜன் சார்கிட்ட கேட்கலாம், இது மார்க்கெட்டுக்கு இன்னும் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆக போகுது, இதோட சாதக பாதகம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், நம்ம இப்பதான் ஐயோ இவங்க போற முடிச்சு ஒரு வழியா சைன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா மறுபடியும் கேன்சல் பண்றேன்ட்டு ட்ரம்ப் போயிட்டாரு சார். இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இப்போ நேத்து நல்லா இறங்கிடுச்சு. இன்னைக்கு சும்மா ஒரு 80 பாயிண்ட் மட்டும் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இது எப்படி போகும் சார்? பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சீஸ்ஃபயர் அவங்க போட்ட பிறகு ரெண்டு பேருமே அந்த சீஸ்ஃபயரை தாண்டி அவங்களுடைய நலனுக்கான வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. சீஸ்ஃபயரை தாண்டி, அதாவது ஹார்மோஸ் சொல்லக்கூடிய அந்த நீரிணையை ஈரான் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் போலாம், பட் எங்களோட கண்ட்ரோல்ல போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாதையை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்கா என்ன பண்றாங்க, இன்னொரு பாதை வழியா கப்பல்கள் போறத என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இன்னொரு பாதை வழியா போற கப்பலை ஈரான் தாக்குறாங்க, குண்டு வச்சு தாக்குறாங்க. அப்போ யூஎஸ் என்ன பண்றாங்க, நீங்க இது மாதிரி சிவிலியன் கப்பல் எல்லாம் தாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஈரான் மேல தாக்க, அப்புறம் ஈரான் மறுபடியும் கல்ஃப் கண்ட்ரில இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத், இப்ப இன்னைக்கு கத்தார் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இன்சுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுல போய் அப்படின்றது தெரியல. ஏன்னா ட்ரம்ப் சாதாரணமா ஒரு அடங்கி போற ஆளா கிடையாது. மீண்டும் மீண்டும் ஏறி ஏறி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு இந்த ஃபெயிலியரோட வெளியில போறதுன்றது ரொம்ப அது ஒரு அவமானகரமான விஷயமா இருக்கும். அதே நேரம் ஆயில் பிரைஸ் அப்படின்றது இப்ப $69-70 இப்ப $78 ஜம்ப் ஆயிடுச்சு. ஒருவேளை திரும்பவும் இந்த இடத்துல இவங்க அடிதடி ஆரம்பிக்கிறாங்க, சிவியரா போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, திரும்பவும் ஆயில் பிரைஸ் மேல ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் அவர் ஒரு கால்குலேஷன் ஒண்ணு வச்சு பேசிட்டு இருக்கிறார் நேட்டோ மீட்ல கூட. ஏன்னா அவர் கால்குலேஷன் வச்சிருக்கேன், ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏறும், அதுக்கு மேல அது ஏறாது அப்படின்ற மாதிரியான அவர் ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் கணக்கு என்னவோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கணக்கை நம்பி அவர் வேலை பார்க்கும்போது மீண்டும் ஒருவேளை கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டினால் அப்ப ட்ரம்ப் வேற மாதிரி பேச ஆரம்பிப்பார். இப்ப ட்ரம்ப் எப்படி தினம் ஒரு மாதிரி பேசுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நாட்டோட பிரதமரா ஒரு நாட்டோட அதிபரா இருந்துகிட்டும் இந்த மாதிரி ஒரு பாலிசி சம்பந்தமான டெசிஷன் எடுக்கும் போதும் மாறி மாறி பேசுற ஒரு சினாரியாவை நம்ம பாக்குறோம். அதனால இப்ப கச்சா எண்ணெயின் விலை தான் எல்லாரோட கண்ணிலையும் உறுத்திக்கிட்டு இருக்கும். அதே நேரம் ஒருவேளை யுஎஸ் அதிபர் ட்ரம்ப் சிவிலியன் இன்ஸ்டலேஷன், அதாவது ஈரானுடைய பிரிட்ஜஸ், டீசலினேஷன் பிளான்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா அது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் ஈரானும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கல்ஃப் கண்ட்ரில இருக்கிற மற்ற அரபு நாடுகளுடைய டீசலினேஷன் பிளான்ட்டை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நடந்தப்பே. அதனால இப்ப ட்ரம்ப் பண்ற வேலை உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நிலைமையை கொண்டு விட்டுருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரெண்ட் குரூட் இப்போ ஒரே நாள்ல 10% மேலான ஒரு ஏற்றம். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கூடவே டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 94, 20, 30, 40 இப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப மீண்டும் $95.50 இதை நோக்கி நகர ஆரம்பிச்சதை பார்த்துட்டோம். அதனால இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை தாண்டி ஃபெட்டோட ஃபெட் மீட் நடந்திருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த கமெண்ட்ரியும் வந்திருக்கு. இப்போ யூஎஸோட மத்திய வங்கியினுடைய தலைவர் கொடுத்துருக்கிற கமெண்ட்ரி பிரகாரம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஹாக்கிஷ்னு சொன்னா அதிகமான எதிர்மறையான ஒரு செய்தியா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது இப்போ இருக்கிற சூழல்ல ஏற்கனவே இந்த வார் இன்ஃபிளேஷன் அதிகமாகி பணவீக்கத்தை கூட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதும், இதனால வரக்கூடிய நாட்கள் இந்த வட்டி விகிதம் குறைப்பு என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயம் தேவைப்பட்டா ஒரு வேளை பணவீக்கம் கூடுதலாயிடுச்சு அப்படின்னா
வட்டி விகிதத்தை அவங்க கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாமோ அப்படின்றதையும் ஒரு ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கவனத்துடன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அது இன்னும் எகிற ஆரம்பிச்சாச்சு. 4.59% அப்படின்ற அளவுக்கு மேல கூட ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உலக பேரியல் பொருளாதார காரணிகள், மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எல்லாமே எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையா இருக்கு. குறிப்பா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது உள்நாட்டு நிலவரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமான்னா எஸ். ஸோ நேத்திக்கு மார்க்கெட் பெருசா பெரிய அளவில் விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீழ்ச்சிக்கான காரணம் அந்த ஈரான் யுஎஸ்கான சீஸ்ஃபயர் அப்படின்றது முடிவுக்கு வந்ததாக ட்ரம்ப் செய்த அறிவிப்பு. இப்போ மீண்டும் சண்டை முழு அளவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப செய்திகள் வருது. ஆனா முழுசா நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா யுஎஸ்ல உள்நாட்டுல இந்த வாருக்கு பெருத்த அளவில் எந்த ஒரு ஆதரவு இல்லை. அதே சமயம் அவங்களுடைய காங்கிரஸ்லயும் சரி செனட்லயும் சரி இதுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஸோ உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப காலாண்டு முடிவுகள் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா டிசிஎஸ் காலாண்டு முடிவுகள் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மோசமான ரிசல்ட்டும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காலகட்டத்திலும் அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ப்ராஃபிட்டை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. வளர்ச்சி விகிதம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் கூட லாபத்தின் அளவு அப்படின்றது ஓரளவுக்கு டீசென்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் எல்லாம் லைனா குறிப்பா ஆட்டோ செக்டார் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வலிமையான ஒரு வளர்ச்சி இருக்கும்னு இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். F&Oல எடுத்தீங்க அப்படின்னா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியா வாலட்டாலிக்ஸ், இந்தியா விக்ஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் மலன்னு கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது சந்தைக்கு கொஞ்சம் தீங்கான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதுக்கான ஒரு வீக்னஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மற்றபடி இப்போ கொஞ்சம் வலிமை காட்டியிருக்கக்கூடிய முக்கியமான சில செக்டார் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு கன்சியூமர் டியூரபிள், அதே மாதிரி நமக்கு ஹெல்த் கேரு, ஃபார்மா, இந்த செக்டார்ஸ் தான் வந்து அதிகமான வலிமை காட்டி கொண்டு இருப்பதா நம்ம பார்க்குறோம். பட் மீண்டும் ஐடி செக்டார் இன்னும் வலிமை குன்றியே காணப்படுவதாகவும் எடுத்துக்கலாம். இந்த இறக்கங்கள் என்பது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தான் பார்க்கணும். ஈவன் 1000 புள்ளி, 1500 புள்ளி, 2000 புள்ளி விழுந்தாலும் கூட அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பா பார்க்கணும். அடுத்த 1.5 வருடம் 2 வருடம் காத்திருக்க தயாரா இருக்கணும். குறுகிய முதலீட்டாளர் வரைக்கும் நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லிட்டே வந்தேன், ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறேன். முடிந்த வரைக்கும் லாபத்தை வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட அது எங்க போயிட்டு வந்துச்சு, 24,600 போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ 23,900 800 வந்து ஆடிட்டு இருக்கு. ஸோ இப்ப லாபத்தை ஒவ்வொரு ஏற்றத்திலும் லாபத்தை குறுகிய கால முதலீட்டாளர்கள் எடுக்கணும்ன்றதையும் ஒரு செய்தியா எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட நிலைமை. ட்ரம்ப்போட அந்த ஒரு தெளிவில்லாத முடிவு அப்படின்றது நிறைய பேரை வந்து பாதிக்குது. நிறைய மார்க்கெட்டோட பிரச்சனையும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் இது வந்து எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்றது தெரியல. ஓகே சார், நம்ம வந்து இன்னும் வரும் நாள்ல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த கிளாஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா வர மண்டேக்கு மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டில் கண்டிப்பா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொன்னேன். நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம். இதெல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்றத படிக்கிற ஒரு படிப்பு தான் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இதுல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான இருக்கிற கம்பெனியை வாங்கி வைக்கிறது எப்படி அப்படின்றத படிப்போம். அதே மாதிரி எப்போ எந்த விலைக்கு வாங்கி வைக்கலான்றதையும் படிப்போம். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் மாறுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இதன் மூலமாக அவங்க தானாகவே பங்குகளை தேர்வு செய்வது, எப்போ வாங்கலாம் வைக்கலாம்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வலிமையான நபராக மாற வாய்ப்பு உள்ளது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து இப்ப மார்க்கெட் நம்ம வந்து ஒரு 2 வாரம் நீங்க வந்து மார்க்கெட் ஏறத பார்த்தீங்க. மறுபடியும் பாருங்க சடார்னு 500 பாயிண்ட் இறங்கி அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. இது வந்து நம்ம இந்த மார்க்கெட்டை கணிக்க முடியாத ஒரு மார்க்கெட். ஸோ இதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவை. அதுக்காக தான் இந்த கிளாஸஸ். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு நல்லா கத்துக்கிட்டு உங்களோட பணத்தை போட்டு முதலீடு பண்ணுங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.